ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு முக்கியமான தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆதார் கார்டில் ஒரு புது ரூல்ஸ் ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த புது ரூல்ஸ் எப்போலேருந்து அமலுக்கு வருது அப்படின்னா 1 அக்டோபர் 2024 இருந்து இந்த ரூல்ஸ் அமலுக்கு வரப்போகுது. சரி, இது என்ன ரூல்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். அதாவது இந்த மத்திய பட்ஜெட் 2024 அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் தலைமையில் இந்த ஆதார் கார்டு சம்மந்தமா ஒரு புது ரூல்ஸ் வந்து கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது என்ன ரூல்ஸ்? வாட் இஸ் த நியூ ரூல் ஆஃப் ஆதார் என்ரோல்மெண்ட் ஐடி அப்படின்னா, individuals cannot put Aadhaar enrollment ID in the application form for allotment of permanent account number or in the return of income starting October 1, 2024. அதாவது தனிநபர்கள் அவங்களுடைய ஆதார் கார்டுடைய என்ரோல்மெண்ட் ஐடியை பயன்படுத்தி புதிய பேன் கார்டு வந்து விண்ணப்பிக்க முடியாது. இது முதலாவது. இரண்டாவது வந்து இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ண முடியாது. ஸோ எப்பில இருந்து அப்படின்னா 1 அக்டோபர் 2024 வரைக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது அப்படிங்கிறத கீழே சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ரோல்மெண்ட் ஐடி பயன்படுத்தியே வந்து பேன் கார்டு எல்லாமே எடுத்துக்கலாம். அதே மாதிரி இன்கம் டேக்ஸ் ரிட்டர்னும் ஃபைல் பண்ணிக்கலாம். பட் அக்டோபர் 1, 2024 இருந்து அந்த மாதிரி பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆதார் ஐடி வேற, ஆதார் என்ரோல்மெண்ட் ஐடி வேற. ஆதார் ஐடி அப்படிங்கிறது நம்முடைய ஆதார் கார்டில் பார்த்தீங்கன்னா 12 டிஜிட் நம்பர் கொடுத்துருப்பாங்க. 4 நாளாக வந்து 12 டிஜிட் நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து ஆதார் ஐடி. ஆதார் என்ரோல்மெண்ட் ஐடி அப்படிங்கிறது இஐடி அப்படின்னு சொல்லுவாங்க. அதனுடைய டிஜிட் பார்த்தீங்கன்னா மொத்தம் 28 டிஜிட் இருக்கும். இந்த ஆதார் என்ரோல்மெண்ட் ஐடி எப்போ கொடுப்பாங்கன்னா, நீங்கள் புதுசாக வந்து ஆதார் கார்டுக்கு அப்ளை பண்ண போகும்போது உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் அவங்க ரிசீவ் பண்ணிட்டு அவங்களோட டேட்டாலாம் என்டர் பண்ணிட்டு ஆதார் என்ரோல்மெண்ட் ஐடி ஒன்று கொடுப்பாங்க. அதாவது ஆதார் கார்டு ஜென்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த இஐடி வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த இஐடியில் நீங்கள் எந்த தேதியில் அப்ளை பண்ணீங்க, எந்த டைமில் அப்ளை பண்ணீங்க, அது முதற்கொண்டு எல்லாமே சேர்த்து 28 டிஜிட் வந்து இருக்கும். இப்போ ஆதார் கார்டு வரதுக்கு நம்மளுக்கு டிலே ஆகும். ஃபர்ஸ்ட் நம்ம அப்ளிகேஷன் அப்ளை பண்ண போகும்போது நம்மளுக்கு இஐடி கொடுத்துட்றாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ல வந்து ஃபைல் பண்ணலாம், அல்லது புதுசாக பேன் கார்டு வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த நடைமுறை வந்து இருந்தது. அக்டோபர் 1, 2024 இருந்து அது கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது எப்பிலேருந்து வந்து இந்த நடைமுறை இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1 ஜூலை 2017 இருந்து பேன் கார்டு எடுக்கிறதுக்கும் அதே மாதிரி இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறதுக்கும் என்ரோல்மெண்ட் ஐடியை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இது எதனால் வந்து ரிமூவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பாருங்க. அதாவது இந்த என்ரோல்மெண்ட் ஐடி அதுக்கப்புறம் அதாவது 28 டிஜிட் என்ரோல்மெண்ட் ஐடி பயன்படுத்தி பேன் கார்டு வந்து எடுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் பேன் கார்டில் போயிட்டு அந்த 12 டிஜிட் ஆதார் கார்டு நம்பரை லிங்க் பண்ணாமல் விட்டுறாங்க. ஸோ என்ரோல்மெண்ட் ஐடி பயன்படுத்தி ஒரு பேன் கார்டு எடுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் ஆதார் கார்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த 12 டிஜிட் ஆதார் கார்டு நம்பர் பயன்படுத்தி இன்னொரு பேன் கார்டு எடுக்கிறாங்க. ஸோ இதனால என்ன ஆகுனா, அந்த என்ரோல்மெண்ட் ஐடியும் டூப்ளிகேஷனாக யூஸ் பண்ணுறாங்க. இன்னொரு ஆதார் கார்டினுடைய 12 டிஜிட் ஐடி நம்பர் பயன்படுத்தியும் இன்னொரு டூப்ளிகேட் பேன் கார்டு எடுக்கிறாங்க. ஸோ அப்போ 2 பேன் கார்டு வந்து எடுத்துடுறாங்க. ஸோ இதனால அவங்களுக்கு இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறது மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு கருத்தை வச்சு அவங்க இந்த பழைய ப்ரொவிஷன் வந்து ரிமூவ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ரோல்மெண்ட் ஐடி பயன்படுத்தி நம்ம இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ண முடியாது, புதுசாக பேன் கார்டும் எடுக்க முடியாது. ஸோ ஹூ ஷுட் நோட்டிஃபை அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. இட் இஸ் ஃபர்தர் ப்ரொபோஸ் தட் எவ்ரி பர்சன் ஹூ ஹேஸ் பீன் அலாட்டட் பெர்மனன்ட் அக்கௌண்ட் நம்பர் ஆன் த பேசிஸ் ஆஃப் என்ரோல்மெண்ட் ஐடி ஆஃப் ஆதார் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஷால் இன்டிமேட் ஹிஸ் ஆதார் நம்பர் ஆன் ஆர் பிஃபோர் ஏ நோட்டிஃபைட் டேட். இது முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதுக்கு முன்னாடி நீங்கள் பேன் கார்டு எடுக்கும்போது ஆதார் கார்டினுடைய என்ரோல்மெண்ட் ஐடி 28 டிஜிட் பயன்படுத்தி நீங்கள் பேன் கார்டு எடுத்திருந்தீங்க அப்படின்னா, இந்த 1 அக்டோபர் 2024க்கு முன்னாடி நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய 12 டிஜிட் ஆதார் கார்டு நம்பரை உங்கள் பேன் கார்டில் அப்டேட் பண்ணணும். அப்படி அப்டேட் பண்ணணும்னா உங்களுடைய பேன் கார்டு வந்து ரத்து செய்யப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆதார் என்ரோல்மெண்ட் ஐடினா என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஏற்கனவே நம்ம வந்து சொல்லிட்டோம். ஆதார் ஐடிங்கிறது 12 டிஜிட், என்ரோல்மெண்ட் ஐடி அப்படிங்கிறது 28 டிஜிட். ஸோ இதான் வந்து சொல்ல வராங்க. 1 அக்டோபர் 2024 இருந்து ஆதார் என்ரோல்மெண்ட் ஐடியை பேன் கார்டு அப்ளை பண்ணுறதுக்காகவும் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறதுக்காகவும் நம்ம பயன்படுத்த முடியாது. ஏற்கனவே நீங்கள் இந்த 28 டிஜிட் என்ரோல்மெண்ட் ஐடி பயன்படுத்தி இருந்து நீங்கள் பேன் கார்டு எடுத்திருந்தீங்க அப்படின்னா 1 அக்டோபர் 2024க்கு முன்னாடி உங்களுடைய 12 டிஜிட் ஆதார் கார்டு நம்பரை உங்கள் பேன் கார்டு கூட லிங்க் பண்ணி வச்சிருக்கணும். ஸோ இதுதான் முக்கியமான தகவல். இந்த இன்ஃபர்மேஷனை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.